தான் என் ஆள். நான் சைட் அடிக்கிற விஷயமே இன்னும் அவளுக்கு தெரியாது. கேஷுவலாக மீட் பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். அவனை பார்த்துட்டுல அதோடு நிறுத்திக்க. இன்ட்ரோலாம் கேட்காது. சூப்பர்ரா, அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கிறான் மச்சான். அவள் வாக்கு, அவள் ட்ரெஸ்ஸிங்கு, அவள் லுக்ஸு, பா செம்ம பொண்ணுறா. அவள் என் ஆள். சும்மா சொன்ன மச்சான். ஓகே. டேய், அவ பேர் என்னடா? எதுக்கு? என்னடா பேர் கூட சொல்ல மாட்டியா? ராதிகா. ராதிகா. டேய், என்னடா? ராதிகாவுக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தியாமே? சும்மா கொடுத்தேன் மச்சான். அர்ஜுன், நைட்டு நானும் ராதிகாவும் வெளியே போகிறோம். உனக்கு மட்டும் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோ, வெயிட் பண்ண வேணாம். இன்னைக்கு உன் பர்த்டே. டின்னருக்கும் நீயே பே பண்ணிட்டா. உனக்கு ஏதாச்சும் தரணும். என்ன வேணுமோ கேளு. சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது. கேளு ராதிகா. அர்ஜுனோட நம்பர் தரியா? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட அவனை கூட்டிகிட்டு வந்தல, அப்போவே எனக்கு அவனை பிடிச்சிடுச்சு. ஒரு மாதிரி துரு துருன்னு லுக் விட்டான், க்யூட்டாக. அப்புறம் ஃபேஸ்புக்கில் பிங்க் பண்ணும்போது கூட ஸ்வீட்டாக பேசினான். அவனுக்கு என்ன பிடிக்கும், ஆனால் ஓப்பனாக பேச வைக்கப்படுறான். அதான் நானே ஒரு ஷாக் தரலான்னு. எப்படி ஐடியா? மச்சான், மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எதுக்கு? இல்லை, என் ஃபோனில் வாட்ஸ்அப் இல்லை. உன் ஃபோனில் வாட்ஸ்அப் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நானாச்சும் யூஸ் பண்ணிக்கிறேனே. கொஞ்சம் கொஞ்சமாய் காதலித்தாய், கொஞ்சம் மெல்லமாய் கைப்பிடித்தாய், மின்னல் போல நீ தொட்டு சென்ற காதலே. மின்னும் கண்ணுகள் தரமறித்தாய், விழிரண்டிலே சிறைபிடித்தாய், வீசும் தென்றலாய் என இழுத்தாய் காதலே. மச்சான், நான் அவளை காதலிக்கிறேன்டா. நாங்கள் மட்டும் என்ன கத்திரிக்காய் விற்கிறோம்? அப்படி இல்லை மச்சான், இப்போ அவளும் என்னை காதலிக்கிறா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ப்ரோ ரிலாக்ஸ் ப்ரோ. சரக்கு அடிக்கலாமா? ஓகே ப்ரோ. செம்மையா இருக்குல்ல? இதுக்கு முன்னாடி நீ பீச்சே பார்த்தது இல்லையா? அப்படி இல்லை, இங்கே அவ்வளவா யாருமே இல்லை. நீ வேற பக்கத்தில்.
புதுசாக அழகாக தெரியுது. யூனோ யூஆர் த பெஸ்ட் அர்ஜுன். நான் இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணதே இல்லை. ஐ நீட் யூ அரவுண்ட் மீ ஆல்வேஸ் அர்ஜுன். அர்ஜுன், என்னடாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே. என்னாச்சு? நீ ஏதோ மறைக்கிற. டேய் சி, ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். ஈவினிங் சரக்கு அடிக்கலாமா? ராதிகா கால் பண்ணான். 2 நாளாக ரிப்ளை இல்லையா? கால் பண்ணால் அட்டன் பண்ணுறது இல்லையா? என்னதான்டா பிரச்சனை உனக்கு? வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்குறான். சொல்லு, என்னதான் நடக்குது? மச்சான், நான் வேற பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. அவள் பேர் காவ்யா. அவள் யூஎஸில் இருக்கா, ஃப்ளோரிடா. எம்எஸ் பண்ணுறான். இன்ஜினியரிங் அப்போ கோயம்புத்தூரில் ஒன்றா தான் படித்தோம். அப்போ தான் 3 வருஷம் லவ். அப்போ ராதிகா? என்னால் முடியாது மச்சான். எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரில. கண்டினியூ பண்ணவும் மனசு இல்லை. என்னால் காஃபியா விட முடியாதுடா. அவளுக்கு மேலே பைத்தியம்டா. நான் விளாடுறியா? செம்ம காண்டேத்துறடா நீ. டே, ராதிகா உன் மேலே பைத்தியமாக தான்டா இருக்கா. இந்த உலகத்துல நீ தான் நல்லவன் நம்பிட்டு இருக்கான். எப்படி அப்படிலாம் பண்ண தோணுது உங்களுக்கு? 2 நாள் பேசாமல் இருந்ததுக்கே உடஞ்சி போய் உக்காந்துருக்காடாவ. இப்போ என்ன சொல்ல போற அவளுக்கு? மச்சான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா. நீ தாண்டா உயிர். போய் சாவி எங்கேயாச்சும். நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். எந்தன் விழிகள் விதிகளை மீறி உனை தேடுதே. மனம் ஒன்று மெல்ல மௌனத்தின் பிடியில் மன்றாடுதே. உந்தன் விழிகள் என் நெஞ்சை இறுக்கியதே. எந்தன் உலகம் என் ஒளியால் சூழ்ந்ததே. கொள்ளாதே கொள்ளாதே வலிகள் தாங்காது மனமே பிரியாதே விலகிச் செல்லாத தினமே. ஹலோ, சொல்லுமா. இல்லை அர்ஜுன் உடம்பு சரியில்லை. அவங்க அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இல்லை சீச்சி பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 நாள் அவனே கால் பண்ணுவான். வார்த்தை பேசாத உதடுகள் இனி சுவாசம் பரிமாறும் இதயங்கள். பார்த்தும் பாராத தருணங்கள் காதலில் கொள்ளுதே. கொள்ளாதே வலிகள் தாங்காது மனமே பிரியாதே விலகிச் செல்லாத தினமே. எந்தன் விழிகள் விதிகளை மீறி உனை தேடுதே. மனம் ஒன்று மெல்ல மௌனத்தின் பிடியில் மன்றாடுதே. மச்சான், மச்சான் ப்ளீஸ் இப்படி பேசாமல் இருக்காதடா. நான் சொல்கிறத கேளுடா. நான் ராதிகா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சாரி கிட்டலான் இருக்கேன்டா. என்னடா சொல்கிற? கரெக்டு தானே? முடிஞ்ச வரைக்கும் அவளை ஹர்ட் பண்ணாமல் பேசி புரிய வச்சிடுறேன். எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். என்ன ஸ்மூத்தா? என்னடா நீ சொன்ன உடனே அவள் தலையாட்டி ஓகே சொல்லிடுவாளா? பரவாயில்ல மச்சான், வளர்ந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறத சொல்லிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா எனக்கும் பிரச்சனையாயிடும், அவளுக்கும் பிரச்சனையாயிடும். சரி, ஓகே, உன்னால் முடியும்னா ஓகே, போய் பேசிட்டு வா. கிளம்பு. என்னடா அப்போ நீயாச்சும் ஐடியா கொடுறா? வழக்கமாக கரெக்ட் பண்ணதான ஐடியா கேட்பீங்க. இப்போ கழட்டி விடுறதுலாம் ஐடியா கேட்குறீங்க. நல்ல பொண்ணாக இருந்தால் பயமாக இருக்குல்ல? ராதிகா மாதிரி பொண்ணுங்களா கரெக்ட் பண்ணுறது ஈஸி, கழட்டி விடுறதான் கஷ்டம். என்ன எதுவும் கேட்காதா? சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொன்ன மாதிரி நீயே போய் பேசி ஸ்மூத்தாக முடிச்சுட்டு வா. ஆனால் உன் கண்ணு முன்னாடி உனக்காக ஒரு பொண்ணு அழும்போது நீ கல்லு மாதிரி இருந்தேன்னா உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான்.
நான் உந்தன் கண்கள் பார்க்கிறேன் ராதிகா அன்பில் தலை சாய்கிறேன் எப்படி இருக்கு அர்ஜுன்? உட்காந்து பேசலாம் ராதிகா. பேசாமல் வார்த்தை தத்தளிக்குது. என்னாச்சு அர்ஜுன்? என்ன பேசணும் என்கிட்ட? உட்காரு. ஏன் இவ்வளோ நாளா என் கூட பேசல? நீ ஃபர்ஸ்ட் உட்கார் ராதிகா, சொல்றேன். டெல் மீ நவ் அர்ஜுன். இனிமே நம்ம மீட் பண்ண வேணாம் ராதிகா. இல்ல ராதிகா, நான் என்ன Good evening, sir. Good evening, ma'am. May I take your order? 2 chapatis, 1 paneer butter masala. And anything for you, sir? அவங்க சொன்னதே எனக்கும் கொடுத்துருங்க. Okay, I'll be right back. Thank you. ஒரு நிமிஷம் இரு ராதிகா. என்ன சொல்ல போற அர்ஜுன்? இனிமே பேச வேணாம், மீட் பண்ண வேணானா? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டல. வேணாம் அர்ஜுன், இனிமே பேசவே வேணாம், முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணவே வேணாம். 3 மாசத்துலயே நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்ல. நீ என்ன அவாய்ட் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. 100 மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன், அதுல ஒரு மெசேஜ்க்காவது ரிப்ளை பண்ணிருக்கலாம்ல. எவ்வளவு தடவை கால் பண்ணியும் அட்டெண்டே பண்ணல. உனக்கு என்ன பிடிக்கலனா அதை நீ டைரக்டா சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாம, ஃபோன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணாம, இட்ஸ் கைண்ட் ஆஃப் up, you know. It's like you just wake up one morning and you decide you're never going to talk to me again. No reason, no explanation, no word said. You just left me hanging there like you didn't mean shit to you anymore, right? எப்படி அர்ஜுன்? எவ்வளோ அழுதேன் தெரியுமா? என்னால சாப்பிட முடியல, சரியா தூக்கம் வரல, கையில ஃபோன் ஏன் இருந்துச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு நாளும் செத்த அர்ஜுன். பட் யூ மேட் இட் லுக் சோ ஈஸி, யூ நோ. எவ்வளோ ஈஸியா இனிமே பேச வேணான்னு சொல்லிட்டேன். அதான் ஐ காட் ஹர்ட். உன்னை அறிஞ்சிட்டேன். பட் நீ இவ்வளோ ஈஸியா அதை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா. நான் பண்ணது தப்பு தான் ராதிகா, பட் ஏன் பண்ணேன்னு வேணா கொஞ்சம் தயவு அர்ஜுன், செய்து கேளு வேணா ப்ளீஸ். அர்ஜுன். உனக்கு என்ன பிடிக்கல, அப்புறம் என்ன? உன்கிட்ட ப்ளீஸ் அர்ஜுன் லவ் மீன்னு நான் கெஞ்சிட்டு போக வரல. ஒரு ஒன் லாஸ்ட் டைம் உன் ஃபேஸை பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா திடீர்னு உனக்கு என்ன பிடிக்காம போக என்ன ரீசன் தான் தெரியல அர்ஜுன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ராதிகா. இப்போ கூட எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? நான் உன்னை அவாய்ட் பண்ணல, எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன் அவ்வளோ நாள். நான் ஆக்சுவலாக வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் ராதிகா. 3 வருஷமா என் ரிலேஷன்ஷிப். அவ பேரு காவ்யா. எஸ், ஐ லவ் ஹர். பீச்சில் அன்னைக்கு என் மேலே சாஞ்சல, அப்போதான் எனக்கே தெரியும். அதே மாதிரி அவை தோளில் சாஞ்சு கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்கோம். அப்போல்லாம் நான் லவ் பண்ணதே இல்லை. டைம் பாஸுக்கு தான் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். அவள் கூட இருக்கும்போது மட்டும்தான் அவளை பற்றி நினைப்பேன். வீட்டுக்கு போயிட்டேன்னா அவள் தாட்ஸே வராது. டெய்லி நைட் எனக்கு கால் பண்ணுவா. என் பின்னாடி பைத்தியமாக சுற்றினான். யூஎஸ் போனதுக்கப்புறம் கூட அவள் என் கூட பேசுறது நிறுத்தினதே இல்லை. ஆனால் நான் அவள் இல்லாத கேப்பில் என்னென்னமோ.
உன்னை பார்த்த உடனே பிடிச்சது ராதிகா. ஆக்சுவலா உன்னை கௌதம் தான் லவ் பண்ணான் தெரியுமா? அவன் கூட சும்மா ஒட்டிக்கிட்டு தான் நான் வந்தேன். ஆனா நீ இவ்வளோ அழகா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லா நல்ல ஃபிகர் கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி தான் அவன் கூட FBல சேட் பண்ணேன். ஆனா நீயா பிடிச்சி வந்து பேசும்போது எனக்கு நோ சொல்ல தெரியல. சொன்ன மாதிரி நான் கமிட்டட்னு மண்டையில ஏறல. ஸோ அவன் கூட சுத்த ஆரம்பிச்சேன். இப்போதான் எல்லாம் தப்புன்னு புரியுது ராதிகா. இன்க்ரெடிபிள் அர்ஜுன். ஹவு டம் ஐவ் பீன். எப்படி என்னை ஏமாத்திட்ட? 3 மாசமா இவ்ளோ கேவலமா? And I trusted you blindly. And now here I am, like cheap shit. ராதிகா அழாத ராதிகா ப்ளீஸ். நான் உன் கூட 3 மாசம் தான் பழகினேன்னு நினைச்சிட்டு என்னால உன்னை மறக்க முடியாது அர்ஜுன். நீதான் என்னோட first true love. But I'm not sure about your count. I'm just another number for you, la. True love னு ஒன்று இருக்கு தெரியுமா அர்ஜுன்? இப்போ கூட என் ஹார்ட்ல ஒரு ஓரத்துல நீ போய் சொல்ற. You're just playing a prankனு என்ன நம்ப சொல்லுது அர்ஜுன். True love எனக்கு உன் மேல. இதை விட்டு வெளில வர இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. But I need to. உன்னை லவ் பண்ண மாதிரி வேற ஒரு பையனை லவ் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. Misplaced love is also a sin, and I've committed that sin. ஆனா உனக்கு தான் பொண்ணுங்கனா you'll never understand true love, Arjun. நான் காவியா மேல வச்சிருக்கிறது ட்ரூ லவ் தான் ராதிகா. Take care, Arjun. Gulla